அந்த கட்சி சார்பானவராக நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள், உணர்கிறீர்கள்? ஜனவரி 10 கடைசியாக சம்பந்தனியாவினுடைய கொழும்பு இல்லத்தில் எங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சம்பந்தனியா உட்பட அண்ணன் கனக சபாபதி அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா உட்பட மிக வினயமாக கேட்டார்கள், இந்த போட்டி இல்லாமல் தலைவர் தெரிவை நடத்துறதுக்கு முன்பாருங்கள். திரும்ப அவர்கள் அதை முன்வைத்திருந்தார்கள். அதை பல பேரும் கேட்டார்கள். பிறகு அப்போ சம்பந்தனியாவும் அதை சொல்லியிருந்தார். அப்பொழுது நாங்கள் 3 பேரும் போட்டியிடுற யோகேஸ்வரன், நான், சுமந்திரன் நாளைய தினம் 11ஆம் தேதி கதைச்சு ஒரு முடிவுக்கு வருகிறோம் என்று சுமந்திரன் அதை தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படி நாங்கள் மறுநாள் பாராளுமன்றத்தில் எனது விடுதியில் சந்தித்த பொழுது ஒரு 12-15 நிமிடங்களுக்குள் எங்களை சந்திப்பு முறிவடைந்தது. அது இல்லை, நாங்கள் போட்டியிடத்தான் மூலம் அதை நான் விட்டுக் கொடுக்க இல்லாதென்ற சுமந்திரன் அவர்களுடைய கருத்தோடு நாங்களும் சேர்ந்து போக முடியாதால், விட்டுக் கொடுப்புகள் இல்லாதால் அது போயிடுச்சு. ஆகவே எங்கள் சம்பந்தனியாவுடைய ஒரு ஸ்டெப் எங்களுக்கு பிழைச்சிட்டு, மாகாண சபையில் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வர்ற பொழுது நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சிக்கு போய் கொண்டிருந்தேன். அப்போ நான் பூனேரி பாலம் கிடக்கிற பொழுது ஐயாவுக்கு கால் பண்ணி கேட்டேன், நான் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு போய் கொடுக்குறார்கள். இல்லை சரி, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். என்னோட ஒருத்தரும் கதை கேளு. நான் மாவியண்ணையும் கேட்ட பொழுது மாவியண்ணை சொன்னார், தனக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது. அவை அது ஒரு மிகப்பெரிய, அது விசாரிக்கப்படவும் இல்லை, அது பற்றிய ஒரு ஆலோசனை கூட முன்னெடுக்கப்பட இல்லை. அதுக்கு பிற்பாடு இந்த தேர்தல்கள் நடைபெற்ற பிறகு 27ஆம் தேதி திரும்ப ஏனைய செயலாளர் உட்பட ஏனைய தெரிவுகள் நாங்கள் தயார் செய்த பொழுது, நான் திருவண்ணாமலைக்கு போய் கொண்டு வந்த பொழுது காலை அவர் என்னை கேட்டார், நான் கன்னியா வெண்ணூருட்டுக்கிட்ட போய் கொண்டு வந்தேன். அவர் சொன்னார், சரி, நீங்கள் கால் பண்ணி கேட்டால் நீங்கள் சுமந்திரனோட பேசினீங்களா, சேனாதி ராஜாவோட பேசினீங்களா? நான் 2 பேரோடும் பேசினான். நீங்கள் ஒருக்கா பேசுங்கோ, இந்த விடயத்தை சுமூகமாக முடியுங்கோன்னு சொன்னேன். அப்போ நான் சுமூகமாக முடிக்கிறேன்னா நான் நினைச்சேன், தேர்தல் இல்லாமல் இந்த ஏனைய தெரிவுகளை ஒரு உடன்பாட்டோடு போகிறதாக நான் கருதியிருந்தேன். அதன்படி தான் நான் அங்கே போய் சுமந்திரனோடு நான் அவருக்கு 3 தடவைகள் தொலைபேசி எடுத்த பொழுது அவர் பேச என்னோட அழைப்புக்கு பெற இல்லை. அப்போ மண்டபத்தில் கண்டு நான் அவரை கூட்டிக் கொண்டு ஒரு 2 ரோ தள்ளி கதைக்கிற பொழுது அவர் கேட்டது கொண்டது, அது ஒரு முடிஞ்ச கதை, அதை விடுவோம். ஆனால் பிற்பாடு நானும் கௌரவ சார்ல்ஸ் நிர்மலான் அவர்களும் போன மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவருடைய இல்லத்தில் போய் சந்திச்சிருந்தாங்க. அப்போ அவர் எனக்கு சொன்னார், ஸ்ரீ, உங்களோட தெரிவு எப்படி நடந்தது? இந்த வழக்குகள் போடப்பட்ட பிறகு கட்சி வழக்கில் இருந்த பொழுது உங்களுடைய தெரிவு எப்படி நடந்தது தேர்தல் மூலம்? ஐயா, அப்போ எல்லா தெரிவுகளையும் நீங்கள் தேர்தல் மூலம் தான் நடத்த வேணும், எல்லா தெரிவையும் தேர்தல் மூலம் நடத்துங்கள் என்று சொன்னார். அங்கே இந்த 27ஆம் தேதி சுமூகமாக முடியுங்கள் என்று சொன்னவர், அன்றைக்கு நீங்கள் தேர்தலிலேயே இந்த ஏனைய தெரிவுகளையும் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னும் சுமூகமாக முடிஞ்சிருக்கும் அன்றைக்கு பிரச்சனை. ஆனால் திரும்ப அன்றைக்கு அப்படி ஒரு வார்த்தைகளை சொன்னார். பிறகு இன்றைக்கு நானும் சார்ல்ஸும் போன இடத்தை சொன்னார், நீங்கள் எல்லா தெரிவுகளையும் தலைவர் தெரிவு எப்படி நடந்ததோ அதன்படி செய்யுங்கள். சில பேர் ஐயா சொன்னார் என்று சொல்கிறார்கள், சாட்சி இல்லாமல் தனியாக சொல்கிறார்கள், ஐயா சொன்னவர். ஆனால் நாங்கள் 2 பேர், நானும் சார்ல்ஸும் போய் கதைச்ச இடத்துல அவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தால் நான் அதை நடைமுறைப்படுத்த அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட கட்சியில் அவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் மீதான விமர்சனங்களை வெளியில் இருந்தவர்கள் வைக்கிறதை விட கட்சிக்குள்ளே இருந்து வைத்தவர்கள் மோசமாக வைத்தார்கள். அது தொடர்பாக நான் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023 நவம்பர் 5ஆம் தேதி வவுனியாவில் நடந்த மத்திய குழு கூட்டத்தில் நான் மிக காரசாரமாக நான் அந்த என்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தேன். இது ஒரு மோசமான விஷயம். இப்போ நாங்கள் அவர் இறந்த பிறகு நாங்கள் தான் உரிமைக்காரர் போல படம் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவருடைய வதிவிடம் தொடர்பாக, அவருடைய பதவி தொடர்பாக கொண்டு வந்த விமர்சனங்கள் மிக மோசமானவை. அது தமிழ் மக்களிடம் இரட்டை முகங்களையும் இரட்டை நாக்குகளையும் அது தள்ளி இருந்தது. அதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவான பின்னடைவுகளை தந்திருந்தது. ஆகவே நாங்கள் அவரை சரியாக அணுகவில்லை. அவரும் சரியாக, நான் நினைக்கிறேன், கட்சியை ஒரு இறுக்கமான கடிவாளத்துக்குள் கொண்டு போகல. உதாரணத்துக்கு விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து முதலமைச்சராக நியமிச்சிருந்தால் விக்னேஸ்வரன் ஐயானுடைய நாணய கைத்தை அவர் வச்சிருந்திருக்க வேணும். நம் பாரத பிரதமரை சந்திக்கிற பொழுது தனக்கு பக்கத்தில் யார் இருக்க வேணும், அவர் எங்கே இருத்த வேணும், அல்லது எப்படி அந்த சந்திப்பு இருக்க வேணும் என்றதை தீர்மானிக்கிற விடயங்களில் சம்பந்தனையாக சில தவறுகளை விட்டதாக நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஒரு ஆள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவர் அதை செய்வார், அவர் அதை செய்ய வேணும் என்று நினைக்கிறார். அது சரியாக தானே செய்வார்.
அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு முறை எங்களோட கட்சியில் கொண்டு வரப்பட்ட பொழுது நான் அதை கடுமையாக எதிர்த்திருந்தேன். அப்பொழுது என்னை கூப்பிட்டு தனக்கு கிட்ட விட்டு திரும்ப சொல்ல சொன்னேன். அவை நான் சொன்ன அப்புறம் சொன்னேன், நான் சொல்லியிருந்த கருத்துக்களோடு ஒத்து போடணும்னு சொன்னேன். ஆகவே அது கொழும்பில் சடத்திரண்ணி தவராயண்ணனுடைய வீட்டில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அவை ஐயாவினுடைய விஷயத்தில் அவர் ஒரு மிக ஆழமான கருத்துக்களை கொண்டவர். சில வேளைகளில் முன்னுக்கு பின்முரணான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கக்கூடும். ஒரு முறை நான் பாராளுமன்ற சேம்பருக்குள்ளே நானும் அவரும் ஒரு வெள்ளிக்கிழமை 12 மணியிலிருந்து 1 மணி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தனியாகவே பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. காரணம், அன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை முஸ்லீம்களுக்காகவும் நீண்ட நேரம் பாராளுமன்ற அமர்வு லீவாக இருந்தது. அப்பொழுது நான் அந்த சிங்கக்கொடி பிடித்த விடயம் 2014ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், நான் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ சிங்கக்கொடி பிடித்த விடயம், முஸ்லீம்களை அனுப்பினது இன சுத்திகரிப்பு என்று சொன்ன விடயம், இங்கே நடந்ததை நாங்கள் வெட்டிக்கு தலைகுனிய வேணும் என்று சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நான் நீண்ட நேரம் அவரோட பேசுகிறவர்கள் தான் அவர் சிலதை சொன்னார். ஒரு ஆயுத முனையில் அவர் சொன்ன கருத்து, ஒருவர் ஆயுதங்களை வைத்திருக்கிறவர் ஆயுத முனையிலாம் தன் முடிவுகளை எடுப்பார். அது முடிஞ்சுது. நாங்கள் இப்போ அதை பற்றி பேச தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேணும், நாங்கள் எப்படி போக வேணும், நாங்களோட பயணம் எப்படி இருக்க வேணும் என்ற விஷயத்தை தான் சரி நாங்கள் யோசிக்க வேணும். அதை விடுத்துட்டு நாங்கள் திரும்ப திரும்ப நடந்து முடிஞ்சதையும் அதில் போல இருக்குது இதில் போல இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறதால நடக்காது. அப்போ நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துங்க ஐயான்னு சொன்ன பொழுது இப்படி தான் கையை விரிச்சார். அவராலேயே சொல்ல முடியாமல் இருந்தது. அப்படி ஒரு பயம் இருந்தது எனக்கு தெரியாது. அது நான் நினைக்கிறேன் அவரிடம் இருந்த ஒரு பலவீனமாக இருந்தது. ஆனால் வெளியில் அதிகமான விமர்சனங்கள் உண்டு, வேறு கட்சிகளால் உண்டு. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைபட்டிருக்கக்கூடாது. 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது ஒரு தனித்து அதை சில விடயங்களுக்கு அவர் முந்தைய அந்த நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆசன பகிர்வுகள் வர்ற பொழுது அடிக்கடி கூடுறது. அப்போ ஒரு தந்திரம் ஒன்றை கை கொள்ளுவார். எனக்கு பின்னேரம் 5 மணிக்கு ஒரு சந்திப்பு இருக்குது, நான் வெளிக்கிடுவோம் சம்பந்தம் நண்டுவேன். அப்போ அந்த கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு கிழமைன்னு சொன்னால் 2 கிழமையை பிறகு திரும்ப கூடும். அல்லது நாங்கள் பிறவருக்கா கதைப்போம்னு சொல்லுவேன். அது மாதிரி இதுக்கான ஒரு உடைவு வரப்போகுது என்றால் அவர் தந்திரமாக செய்திருக்க வேண்டியது, நாங்கள் மீண்டும் ஒருக்கா கதைப்போம், இதை கூட்டத்தை ஒத்தி வைப்போம் என்ற முடிவுகளை எடுத்திருந்து அப்படி போயிருக்கலாம். அது எங்களுக்கு நான் நினைக்கிறேன் பலமான பின்னடைவுகள் தான். ஆனாலும் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடாவது அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உருவாகிறது நல்லதாக இருக்கும் என்றது இந்த கருத்து. 2000